ஓம் சாந்தி 20-3-2025 காலை முரளி பாப்ததா மதுபன். பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் அல்பகால ஜன பொழுதுக்கான சுகம் இருக்கிறது. இதுவோ உடன் வராது. உங்களுடன் இந்த அழியாத ஞான ரத்தினங்கள் தான் வருகிறது. ஆகையால் அழியாத வருமானத்தை சேமியுங்கள். கேள்வி: தந்தையின் படிப்பில் உங்களுக்கு எந்த கல்வியே கற்பிக்கப்படுவதில்லை? பதில்: பூத கல்வியை. ஒருவருடைய எண்ணங்களை ரீடு பண்ணுவது, ஆராய்வது, இதுவோ பூத கல்வியாகும். உங்களுக்கு இந்த கல்வியை கற்பிக்கப்படுவதில்லை. தந்தை எந்த ஒரு தாட் ரீடரும் கிடையாது. அதாவது மனதின் எண்ணங்களை அறிபவர் கிடையாது. அவரோ எல்லாம் அறிந்தவர், அதாவது ஞானத்தில் நிரம்பியவராக இருக்கிறார். ஆன்மீக படிப்பை உங்களுக்கு படிப்பிப்பதற்காக தந்தை வருகிறார். இந்த படிப்பின் மூலம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்காக உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. ஓம் சாந்தி. ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து வெகுகாலம் பிரிந்திருந்தனர் என்று பாரதவாசிகள் பாரதத்தில் பாடுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள், ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை பரம்பிதா பரமாத்மா ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுள்ளார். தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுத்து கொண்டுள்ளார். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் அறிமுகத்தையும் கொடுத்து கொண்டுள்ளார். சிலரோ பக்கா நிச்சய புத்தி உடையவராக உள்ளனர். சிலரோ குறைவாக புரிந்துள்ளார்கள். வரிசை கிரமம் இருக்கிறதல்லவா? ஜீவாத்மாக்களாகிய நாம் பரம்பிதா பரமாத்மா முன்னால் அமர்ந்துள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகுகாலம் பிரிந்திருந்தனர் என்பது பாடப்பட்டுள்ளது. இப்பொழுது மூலவதனத்தில் ஆத்மாக்கள் தனியாக இருக்கிறது என்கிற விஷயம் எழவில்லை. அதாவது தந்தை சொல்கிறாங்க, மேலே நம்ம பரமாத்மா கூட தான் இருந்தோம், அங்கே பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிற விஷயமே மனசில் தோணலை. இங்கு வருவதன் மூலம் ஆத்மாக்கள், அதாவது ஜீவாத்மாக்களாக ஆகும் பொழுதுதான் பரமாத்மா தந்தையிடமிருந்து பிரிந்து விடுகின்றனர். சாக்கார உலகத்தில் வரும்போது தான் பரமாத்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து இங்கு பாகத்தை நடிப்பதற்காக வருகிறார்கள். முன்பெல்லாம் இதனுடைய அர்த்தம் தெரியாமல் அப்படியே பாடிக்கொண்டு இருந்தோம். இப்பொழுது தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். நீங்கள்தான் முதலாவதாக பிரிந்து வந்தீர்கள் எனும்போது உங்களைத்தான் சிவத்தந்தையும் முதலாவதாக சந்திக்கிறார். உங்களுடைய உபசரிப்பில் தந்தையும் வரவேண்டியுள்ளது. போன கல்பத்திலும் இந்த குழந்தைகளை சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குவதற்காக படிப்பித்திருந்தார். அந்த சமயத்தில் வேறு எந்த தேசமும் இல்லை. நாம் ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மத்தில் இருந்தோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். அந்த தர்மத்தை தெய்வீக தர்மம், தெய்வீக வம்சம் என்றும் சொல்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய மதம் என்பது இருக்கின்றது. மதத்தில்தான் சக்தியும் இருக்கிறது. ரிலிஜன் இஸ் மைட் என்று சொல்லப்பட்டுள்ளது. லக்ஷ்மி நாராயணன் எவ்வளவு சக்திசாலிகளாக இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது பாரதவாசிகள் தன்னுடைய தர்மத்தை அறிந்திருக்கவில்லை. இப்போ இந்த நேரத்தில் பாரதவாசிகள் தன்னுடைய தர்மம் என்னன்னு யாரும் தெரிஞ்சுக்கலையா. யாருடைய புத்தியிலும் இவர்களுடைய தர்மம் இருந்தது என்பதே இல்லை. அந்த மாதிரி ஒரு தேவதா தர்மம் இருந்தது அப்படிங்கிறதே இப்போ யாருடைய புத்தியிலும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த இரும்பு மலையை தங்க மலையாக மாற்றுகிறீர்கள். பாரதத்தை தங்க மலையாக மாற்றி விடுகிறீர்கள். இந்த இரும்பு யுகத்தை தங்க யுகமாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அங்கோ தங்க சுரங்கங்களில் தங்கங்கள் நிரம்பி இருக்கும். சத்தியுகத்தில் சுரங்கம் போல இருக்குது, அங்கே தங்கங்கள் நிரம்பி இருக்கும். தங்க மலையாக இருக்கும்
பிறகு அதை பிளந்து தங்கத்தை வெட்டி தங்க செங்கல்களாக உருவாக்கப்படுகிறது. மாளிகைகளில் பெரிய செங்கல்களால் கட்டப்படும். மாளிகைகள் கூட பெரிய பெரிய செங்கல்களால் கட்டப்படும். மாயா மச்சந்தார் விளையாட்டு காட்டுகிறார்கள் அல்லவா, அவை அனைத்தும் கதைகளாகும். இவை அனைத்தின் சாரங்களை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் என தந்தை சொல்கிறார். கதையாக காமிச்சிட்டாங்க பக்தியில். இப்போ அதனுடைய விஷயம், உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு தந்தை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. தீவிர பக்தி அநேக பேர் செய்கின்றனர். பக்த மாலையும் தனிப்பட்டது, ஞான மாலையும் தனிப்பட்டதாக இருக்கிறது. ருத்ர மாலை, விஷ்ணுவின் மாலையும் இருக்கிறதல்லவா. இப்பொழுது நீங்கள் ராஜ்யத்திற்காக படிப்பு படித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தி யோகம் டீச்சரிடமும் ராஜ்யத்திடமும் உள்ளது. எப்படி கல்லூரியில் படிப்பவர்களின் புத்தி டீச்சரிடம் இருப்பது போல உங்களுடைய புத்தியிலும் டீச்சர் இருக்கிறார். வக்கீல்கள் தானே படிப்பித்து தனக்கு சமமாக ஆக்குகிறார்கள். இந்த தந்தையோ தான் அப்படி ஆவதில்லை. இவர் தேவதை ஆகிறதில்ல, இவர் நம்மளை தான் தேவதையாக மாத்துறார். அங்கே உலகத்தில் வக்கீல் இன்னொரு வக்கீலை உருவாக்குறாங்க. இது இங்கு அதிசயமாக இருக்கிறது. உங்களுடையது ஆன்மீக படிப்பாகும். உங்களுடைய புத்தி சிவ தந்தையிடம் உள்ளது. அவரை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. பகவான் வாக்கு. பகவான் தான் ஞான கடலாக, சுக கடலாக, அமைதியின் கடலாகவும் இருக்கிறார். குழந்தைகளுக்கு ஆஸ்தியும் கொடுக்கிறார். இந்த படிப்பு உங்களுக்கு 21 பிறவிகளுக்காகும். எனவே எவ்வளவு நன்றாக படிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு ஜென்மத்தினுடைய படிப்பே எவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. இந்த படிப்போ உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதை நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்கணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆன்மீக படிப்பை தந்தை ஒரு தடவை தான் படிப்பிக்கின்றார், புதிய உலகத்தை படைப்பதற்காக. தந்தை வருவதோ குழந்தைகளின் அனைத்து துக்கங்களையும் அழித்துவிட்டு 100% சுகம் தருவதற்காக. குழந்தைகளுக்கு எல்லா துக்கத்தையும் நீக்கிட்டு 100% நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக தான் தந்தை இந்த பூமியிலே வராரு. எவ்வளவு இரக்கத்தை காட்டுகிறார். தந்தையிடம் நாம் வந்துள்ளோம் எனில் தந்தையிடம் இருந்து முழுமையான சுகத்தை பெற வேண்டும். அதுவோ சுகதாமம், இதுவோ துக்கதாமம். சக்கரத்தை கூட நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்தால் கடைசியில் நல்ல கதி அடைந்து விடுவீர்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. ஒரேடியாக புத்தி லைன் கிளியராக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறது புத்தியில் அவ்வளோ தெளிவாக இருக்கணும். ஒரு தந்தையின் நினைவினால்தான் உள்ளுக்குள் குஷியின் அளவு அதிகரிக்கிறது. நீங்கள் சத்கதி பெறுவதற்காக இந்த படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த படிப்பு முற்றிலும் அமைதியாக இருப்பதற்குரியது. இந்த விளக்குகள் போன்றவை போடுவது, ஷோ செய்கிறார்கள். மனிதர்களும் கேட்கிறார்கள், நீங்கள் சிவஜெயந்தி இவ்வளவு ஏன் கொண்டாடுகிறீர்கள் என்று. நம்ம சிவராத்திரி அப்போ எவ்வளோ கிராண்டாக செய்கிறோம். அதுதான் நமக்கு முக்கியமான பண்டிகை. இதெல்லாம் பார்த்து மனிதர்கள் கேட்குறாங்களாம், சிவஜெயந்தி பண்டிகை ஏன் இவ்வளோ நல்லா கொண்டாடுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு விஷயம் தெரியும், சிவன் என்ன செய்திருக்கிறாரு, அவருக்கு நாம் அந்த பண்டிகையை எவ்வளோ நல்லா கொண்டாடணுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். சிவன்தான் பாரதத்தை பணக்கார தேசமாக மாற்றுகிறார். இந்த லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக யார் உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த லக்ஷ்மி நாராயணர்களை சொர்க்கத்திற்கே எஜமானர்களாக யார் மாற்றினாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லக்ஷ்மி நாராயண் முற்பிறவியில் யாராக இருந்தார்கள்? இவர்கள் முற்பிறவியில் ஜெகதாம்பா ஞானேஸ்வரியாக, பிறகு ராஜராஜேஸ்வரியாக ஆகிறார்கள். இப்பொழுது பெரிய பதவி யாருடையது?
ஞானேஸ்வரியாக இருக்கும்போதா இல்லை ராஜராஜேஸ்வரியாக இருக்கும்போதா? இவர்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருக்கிறார்கள். ஜெகதாம்பா எங்கு எஜமானராக இருந்தார் இல்லையா? லக்ஷ்மி நாராயணர் உலகத்துக்கே எஜமானராக இருந்தாங்க. அவங்க முற்பிறவியில் ஜெகதாம்பாவாக இருந்தாங்க, ஞானேஸ்வரியாக இருந்தாங்க. அப்போது எங்கே எஜமானராக அவங்க இருந்தாங்க? இவரிடம் ஏன் செல்கின்றனர்? ஜெகதாம்பாவிடம் பக்தியில் ஏன் போகிறாங்க கோயிலுக்கு அப்படின்னு தந்தை கேட்டுட்ருக்காங்க. பிரம்மாவிற்கு கூட 100 புஜங்கள், 200 புஜங்கள், 1000 புஜங்கள் உடையவர் என காட்டுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் எவ்வளவு குழந்தைகள் ஆகிக்கொண்டே செல்கிறார்களோ அவ்வளவு புஜங்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஜெகதாம்பாவிற்கு கூட லக்ஷ்மியை விட அதிக புஜங்களை காட்டுகின்றனர். ஜெகதாம்பாவிடம் சென்று அனைத்தும் கேட்கின்றார்கள். பக்தியில் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காரு. அதிக ஆசைகளை எடுத்து செல்கின்றனர். குழந்தை வேண்டும், இது வேண்டும், இது போன்ற ஆசைகள் எல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க கோயிலுக்கு. லக்ஷ்மியிடம் இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாம் ஒரு பொழுதும் எடுத்து செல்வதில்லை. லக்ஷ்மி என்பவர் செல்வந்தராக மட்டும் இருக்கிறார்கள். ஜெகதாம்பாவிற்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. ஜெகதாம்பாவிடம் என்ன கேட்க வேண்டும் என்றும் யாருக்கும் தெரியாது. இதுவோ படிப்பாகும். ஜெகதாம்பா என்ன படிப்பித்தார்கள்? இந்த ராஜயோகத்தை தான் படிப்பித்தார்கள். இதற்கு புத்தி யோகம் என சொல்லப்படுகிறது. பக்தியில் ஜெகதாம்பா கிட்ட எல்லாத்தையும் கேட்குறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா இந்த ராஜயோக படிப்பு மட்டும்தான் இருந்தது. இதனால் எல்லாத்தையும் அவங்க அடைஞ்சாங்க இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தந்தை புரிய வச்சிருக்கிறாரு. புத்தியானது அநேக பக்கமாக ஓடுகிறது இல்லையா? இப்பொழுது தந்தை சொல்கிறார், என்னிடம் புத்தியை ஈடுபடுத்துங்கள், இல்லை என்றால் விக்ரமம் விநாசமாகாது. ஆகையால் தந்தை ஃபோட்டோ எடுப்பதற்கும் தடை செய்கிறார். புத்தி பல விதத்தில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? அதனால் இங்கே எதை தந்தை தடை செய்திருக்கிறார்னா ஃபோட்டோ எடுப்பதை கூட தடை செய்திருக்கிறாராம். ஏன்னா இந்த தேகத்தினுடைய நினைவு நமக்கு வரும் இல்லையா? அதனால் இதுவோ இவருடைய தேகமாகும் அல்லவா? அப்படி ஃபோட்டோ எடுத்தால் கூட பிரம்மாவினுடைய தேகம் தானே இது. சிவபாபாவை யாரும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால் ஃபோட்டோ எடுத்தாலும் தேகத்தினுடைய நினைவு வருவதால் அதை தடை செய்கிறார் தந்தை. தந்தை தானே தரகராகிறார். இப்பொழுது உங்களுடைய திருமண பந்தம் ரத்து செய்யப்படுகிறது. காம சிதையிலிருந்து எழுந்து இப்பொழுது ஞான சிதையில் அமருங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பாவகர்மம் அழிந்துவிடும். வேறு எந்த மனிதனும் இவ்வாறு கூற முடியாது. மனிதர்களை பகவான் என்றும் சொல்ல முடியாது. தந்தை பதித்த பாவனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் காம சிதையிலிருந்து இறக்கி ஞான சிதையில் அமர வைக்கிறார். அவர் ஆன்மீக தந்தையாவார். அந்த தந்தை இவருக்குள் அமர்ந்து கூறுகிறார், நீங்களும் ஆத்மாக்கள் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருங்கள் என்று. தந்தை சொல்கிறார், மன்மனாபவ. மன்மனாபவ என்று சொல்வதனால்தான் நினைவில் வந்துவிடுகிறீர்கள். தந்தையை நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் உள்ளது. தந்தை புரிய வைக்கிறார், இது மிக பெரிய மகாபாரத சண்டையாகும். சண்டையோ வெளிநாடுகளிலும் நடக்கிறது. பிறகு இதனை மகாபாரத போர் என்று ஏன் சொல்கிறார்கள்? இதை பாரத போர்னு எதுக்கு சொல்கிறாங்க? எல்லா இடத்துலையும் தானே இன்றைக்கி சண்டை நடக்குது அப்படின்னு கேட்குறாங்களாம். பாரதத்திலிருந்து தான் யஜ்யம் படைக்கப்படுகிறது. இதிலிருந்து தான் விநாச ஜுவாலை ஆரம்பமாகிறது. சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் யார் சொன்னார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. தந்தையை படகோட்டி என்றும் சொல்கின்றனர். படகோட்டியே கரை சேர்ப்பாயாக என பாடவும் செய்கின்றனர். இதை பற்றிய கதையும் உருவாக்கியுள்ளனர். சில படகு சென்று கொண்டுள்ளது, சில படகு நின்று கொண்டுள்ளது. யோகத்தை அக்னி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் யோகத்தின் மூலம்தான் ஆத்மாவில் கலப்படம் நீங்குகிறது. யோக அக்னியால் தமோ பிரதான ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிறது. நெருப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால் கலப்படம் நீங்காது. அதாவது நினைவுங்கிற நெருப்பு அக்னி குறைவாக இருந்ததுன்னா ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய கலப்படம் போகாது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க.
நினைவிற்கு யோக அக்னி என சொல்லப்படுகிறது. இதன் மூலம் பாவ கர்மம் அழிந்து விடுகிறது. உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கின்றேன். தாரணையும் செய்ய வேண்டும் அல்லவா? நல்லது. மன்மனா பவ. இதில் களைப்படைந்து விடக்கூடாது. தந்தையை நினைவு செய்வதையும் மறந்து விடுகிறீர்கள். இவர் பதிகளுக்கெல்லாம் பதியாகவும் இருக்கிறார். உங்களை ஞான அலங்காரத்தால் எவ்வளவு அலங்கரித்து கொண்டு உள்ளார். தந்தை நமக்கு தந்தையாக மட்டும் இல்லை, பதிகளுக்கெல்லாம் பதியாக கூட இருக்கிறார். நம்மளை தினந்தோறும் இந்த ஞான அலங்காரத்தால் அலங்காரம் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். 1. தந்தையின் நினைவு மூலம் அளவற்ற சுகத்தை அனுபவம் செய்வதற்கு புத்தி லயன் கிளியராக இருக்க வேண்டும். நினைவு என்பது எப்பொழுது அக்னி ரூபமாக இருக்குமோ அப்பொழுது ஆத்மா சதோப்பிரதானம் ஆகும். 2வது பாயிண்ட். தந்தை சோழிக்கு பதிலாக ரத்தினங்களை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட போலாநாத் கள்ளமில்லாத தந்தையால் தன்னுடைய புத்திங்கிற பையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். அமைதியாக இருக்கும் இந்த படிப்பை படித்து சத்கதியை அடைய வேண்டும். வரதானம். மாயாவின் பந்தனங்களிலிருந்து சதா பந்தனமற்று இருக்கக்கூடிய யோக யுக்த் பந்தன் முக்த் ஆகுங்கள். பந்தன் முக்தி என்றால் சதா யோகயுக்து. யோகயுக்து குழந்தைகள் பொறுப்புகளின் பந்தனம் மற்றும் மாயாவின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். மனதிலும் பந்தனம் இருக்காது. லௌகீக பொறுப்புகளும் விளையாட்டாக இருக்கும். ஆகையால் கட்டளைப்படி விளையாட்டு என்பதாக நினைத்து சிரித்து கொண்டே விளையாடுங்கள். அப்பொழுது சிறிய சிறிய விஷயங்களுக்காக ஒருபொழுதும் களைப்படைய மாட்டீர்கள். ஒருவேளை பந்தனம் என உணர்ந்தால் களைப்படைவீர்கள். என்ன, ஏன் என்கிற கேள்விகளெல்லாம் எழும். ஆனால் தந்தை பொறுப்பாளியாக இருக்கிறார், நீங்களோ நிமித்தம்தான். இந்த நினைவு மூலம் பந்தன் முக்த் ஆகலாம். இதனால் யோக யுக்தர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். செய்பவர் செய்விப்பவரின் நினைவு மூலம் அகந்தை மற்றும் அபிமானத்தை முடித்துவிடுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை. அபவித்திர தன்மை என்பது வெறும் பிறருக்கு துக்கம் கொடுப்பது, பாவ செயல் செய்வது மட்டுமல்ல. தனக்குள் சத்தியத்தன்மை சுத்தத்தன்மையை விதிப்படி அனுபவம் செய்தீர்கள் என்றால் இதுதான் பவித்திர தன்மை ஆகும். எப்படி பழமொழி உள்ளது, சத்தியத்தின் படகு மூழ்காது என்று, ஆனால் ஆடும் அசையும். நம்பிக்கை என்கிற படகு சத்தியம் நேர்மையாகும். அது ஆடும் அசையும், ஆனால் மூழ்காது. எனவே சத்தியத்தன்மை தைரியத்துடன் பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.
நெஞ்சுக்கில்